எல்லாரும் தீபாவளி முடிச்சு திரும்ப வந்து ஒர்க் போறதுக்கான அந்த மூட்ல வந்து இறங்கிருப்போம். ஆனா நம்ம நேத்துக்கு தீபாவளி கொண்டாடின நாள்ல நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து 20% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ராலி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது என்ன ஸ்டாக்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஏன் ஏறிச்சு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கா, அண்ட் தென் மார்க்கெட்டோட மூட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு, அண்ட் தென் நம்ம அந்த ஸ்டாக்லாம் ஓவர் பிரைஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்ற எல்லா கேள்விக்கான ஆன்சரும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா எல்லா பிரைஸ் வந்து ஏறின உடனே இப்போ அது ஓவர் பிரைஸ் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரையும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டீடைலா வந்து பார்த்துடலாம். அண்ட் தென் இன்னைக்கு வேற ஒரு வீடியோ போறதா தான் வந்து பிளான் இருந்தது. நேத்திக்கான மார்க்கெட்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்சைடு வந்து போன ரீசன்னால அது எல்லாமே வந்து இப்போ ஓவர் பிரைஸ்டா இருக்கா, என்ன இதெல்லாம் அந்த நியூஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்குது. இந்த முகர ட்ரேடிங் செஷன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெல்த் பில்டிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னைக்கான நாள்ல நீங்க ஷார்ட் டேர்ம்ல வாங்காதீங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி கம்பெனியா பார்த்து அண்ட் தென் அந்த பிசினஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்க கம்பெனியா பார்த்து மட்டும் வாங்க. இன்னைக்கான நாள்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராலி போகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு மாட்டிக்காம நம்ம லாங் டேர்ம் ஃபோக்கஸ்ல பார்ப்போம். லாங் டேர்ம்ல ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் ஆகுதா, அதுக்கான பிசினஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கூட மேட்ச் ஆகுதா, அந்த பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ஒரு நல்ல ஒரு நாளா தான் வந்து இருக்கு. இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ல பண்ணிக்கனாலும் தாராளமா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்க இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெட்டரான டேவா வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த முகர ட்ரேடிங் செஷன்ல ஷார்ட் டேர்ம்ல வந்து பண்ணாதீங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தி பண்ணணும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதை ஷார்ட் டேர்முக்காக அந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போகாதீங்க. ஸோ நீங்க லாங் டேர்ம் ஜெர்னிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது முகர ட்ரேடிங் செஷன்ல இருக்க விஷயமா இருக்கு. அடுத்த நியூஸா இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நேத்திக்கான மார்க்கெட்ல 20% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 19% வந்து ஏறிக்கிறதா நியூஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ 19% இந்த ஷேர் வந்து ஏன் ஏறிச்சு, அதோட Q2 பிசினஸ் ரிப்போர்ட் தான் காரணமா வந்து இருக்கு. ஸோ இதோட Q2 பிசினஸ் ரிப்போர்ட்டை நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 8% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ராலி வந்து கொடுத்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8% வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 26% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸை பொறுத்த அளவுல 43% வந்து டவுன் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ செக் பண்ணி பார்க்கும்போது அதையும் டவுன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கான நல்ல ஒரு பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிப்போர்ட் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு சவுத் இந்தியன் பேங்க் சைட்ல. ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ரிசல்ட்ஸை பொறுத்தளவு சூப்பரா இருக்கிற ரீசன்னால நேத்திக்கான மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ட்ரேட் ஆகிற அமௌண்ட் வந்து 28 மில்லியன் ஷேர்ஸா தான் வந்து இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கை வாங்குறது விற்கிறத பொறுத்தளவுல 28 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 239 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கான நாள்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஆவரேஜா 24 இருந்து 29 மில்லியன் வந்து சொல்றாங்க. இவ்வளவு மில்லியன் ஷேர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ட்ரேட் ஆகும். ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல இங்க 8 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி 29 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 8 மடங்கு அதிகப்படுத்தி 238 மில்லியன் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நேத்து ஒரு நாள்ல மட்டும். ஸோ இவ்வளவு ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கியிருக்காங்களா, இது வந்து அதிகமா வாங்குறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கின ரீசன் தான் இந்த ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறதுக்கான ரீசனா வந்து இருக்கு. 20% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட அந்த எம்டி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த எம்டி அண்ட் சிஓன PR சேஷாத்ரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி தான் நாங்க வந்து எங்களோட மூவ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராங்கான கிரெடிட் குரோத்துக்கு நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கான ஒரு மூவ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் தென் ஸ்ட்ராங் கிரெடிட் குரோத் இது ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் தென் அவரோட லோன் புக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ற பிளான்லயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட லோன் புக்ல ஏற்கனவே இந்த கார்பரேட் லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் லோன், வெஹிக்கல் லோன், ஆட்டோமொபைல் லோன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஹவுசிங் லோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எங்களோட அடுத்த பிளானா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த பிளானா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு. அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3% வந்து மெயின்டைன் பண்ணணும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒரு 3% அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே எந்த டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. டெட்லைன் எதுவும் சொல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3% வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து போறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாம் தான் சவுத் இந்தியன் பேங்கோட PR சேஷாத்ரி சொன்ன விஷயமா வந்து இருக்கு. ஸோ இந்த நியூஸஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நேற்று இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருந்தாங்க. 20% வந்து ஏறிச்சு. இப்போ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 40 வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை பொறுத்தவரை 38 ரூபாயில தான் வந்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி புக் வேல்யூ கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு போகும் அப்படின்ற அந்த ஒரு ரேலி அந்த அமௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எக்ஸாக்டா தெரியாது. பட் ஆனா இது புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிற ரீசன்னால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் போறதுக்கு. ஸோ இதுதான் இந்த பேங்க்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. நீங்க மார்ச் மந்த்ல இருந்தே இந்த ஷேர் வாங்கிருந்தீங்க அப்படின்னா கூட, அதாவது இந்த வருஷம் மார்ச் மந்த் கூட இந்த ஷேர் வாங்கிருந்தீங்க அப்படின்னா கூட 70% ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வந்திருக்கும்.
ஸோ இந்த இயர் மட்டுமே ஒரு 55% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து அண்டர் வேல்யூ பேக்ஸா வந்து பிக் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கான ரிட்டர்ன்ன்றது கண்டிப்பா கேரண்டட் தான். ஸோ அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பிரைஸை ஏற்றுவாங்க. ஸோ இது இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல நடந்திருக்கு. ஸோ இது இந்த பேங்க் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. அடுத்த நியூஸா வந்து பார்க்கும்போது ஃபெடரல் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. 8% மேல வந்து பார்த்தீங்கன்னா நேத்துக்கான மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து அதோட ப்ராஃபிட் வந்து பொறுத்தளவுல 9.5% வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்தாலுமே நெட் ப்ராஃபிட் வந்து 9.5% வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் பண்ணியிருக்கு. அந்த கம்மியா ரிசல்ட்ஸ் கொடுத்தாலுமே அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு டவுன்ல இருந்தாலுமே அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்றத வச்சு இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 9.5% இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. அண்ட் தென் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 5.5% கிட்ட இயர் ஆன் இயர்ல அப் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தவரை 3% கிட்ட மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராப்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து பார்க்க முடியுது. லோன் growth பொறுத்த அளவுல ஸ்டெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிராஸ் என்பி நெட் என்பியை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது இறங்கும் இல்ல ஸ்டேபிளா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்கோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல பிரஷர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் எங்களுக்கு வந்து பீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்க பிரஷர் வந்து பீக்கா இருக்கிற ஒரு ரீசன்னால ஸோ அதை வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ எங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரா இருக்குது இப்பதான் பீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால நாங்கள் எங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் வந்து பண்ணி வைப்போம். ஸோ இதனால எதனா ஒரு இஷ்யூஸ் வருதுன்னும் போது நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த டைம்ல ப்ரொவிஷன்ஸ் அதிகப்படுத்துற அந்த பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க டபுள் டிஜிட் லோன் growth வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஃபோக்கஸ்ல வந்து ஒர்க் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே ஃபெடரல் பேங்க் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட அந்த ஒரு ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு தான். பிசினஸ் பொறுத்தளவுல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோன் growth நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா என்ன இஷ்யூ அப்படின்னும் போது இங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அந்த நீங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்தவரை இவங்க பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் உள்ள ஒரு ரிசல்ட்ஸா தான் வந்து ஃபெடரல் பேங்க் அமைஞ்சிருக்கு. பட் ஆனாலும் அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு 8% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஏற்றிருக்காங்க. 224 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து ஆயிடுச்சு. அதுதான் வந்து உண்மை. 180 190 ரூபாய்க்குலாம் போச்சு. அந்த டைம்ல ஓரளவுக்கு வேல்யூபிளா வந்து இருந்தது. 170 ரூபாய்லாம் நல்ல வேல்யூபிளா இருந்தது. பட் ஆனா இப்போ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இந்த ஷேரை கன்சிடர் பண்றது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது இப்போ அந்த ஒரு ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது ஃபெடரல் பேங்க்ல இருக்க விஷயமா இருக்கு. அடுத்த கம்பெனி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே நேத்திக்கான மார்க்கெட்ல 2% வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் அந்த பிசினஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிப்போர்ட் சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஷேரை 2% வந்து ஏத்திருக்காங்க. இந்த 2% இந்த ஷேரை ஏத்தனதுன்றதே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். இந்த பிசினஸ் ரிப்போர்ட் வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இதோட பிசினஸ் ரிப்போர்ட் தான் சூப்பரா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 55% இயர் ஆன் இயர்ல அப் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் growth வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.8% வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தளவுல இங்க 12 பேஸ் பாயிண்ட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் டிராப் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கஸ்டமர் டெபாசிட்ஸ் 23% மேல வந்து ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் இங்க காசா டெபாசிட்ஸ் பொறுத்தளவுல 26% மேல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. காசா ரேஷியோமே 50% மேல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டவுன் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே நம்ம செட் பண்ணி பார்க்கும்போது இந்த பிசினஸ் ரிப்போர்ட் சூப்பராகவே வந்து இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அவங்க என்ன வந்து சொன்னாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. லோன் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியா வந்து இருக்கு. அண்ட் தென் அவங்களோட டெபாசிட்ஸ் பொறுத்தவரை சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிசினஸ் ரிப்போர்ட்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே இந்த Q2ல இந்த பிசினஸ் ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்குமே சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் தென் ஐடிஎஃப்சி செக் பண்ணி பார்க்கும்போது ஐடிஎஃப்சி டாப் நாட்சா இருக்கு அப்படின்றதா வந்து உண்மை. அதுக்கு அடுத்ததான் சவுத் இந்தியன் பேங்க் வருது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்பா ஃபெடரல் பேங்க் வந்து வருது. ஸோ இங்க எல்லா பிசினஸ் ரிப்போர்ட்டுமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ஐடிஎஃப்சி மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2% வந்து ஏற்றிருந்தாங்க. பட் ஆனாலும் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட் வேல்யூபிளான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து ஆகல. நமக்கு இங்க சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் தென் கர்நாடகா பேங்க் மட்டும் தான் ரொம்ப அண்டர் வேல்யூல வந்து இருந்தது. ஸோ இப்போ கரெக்டா அண்டர் வேல்யூல இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேங்க்ல இந்தசன் பேங்க் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்மே ஓரளவுக்கு அண்டர் வேல்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் வேல்யூடா கர்நாடகா பேங்க்கும், அடுத்ததான் இந்தசன் பேங்க்கும், அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் வைக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ இது இந்த 4 தாண்டி உங்களுக்கு எதனா பேங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஎம்பி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது ஓரளவுக்கு அண்டர் வேல்யூடான ஒரு பேங்காக தான் வந்து இருக்கு. ஸோ இந்த 5 பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்சிடரபிள் ஸ்டேஜில் இருக்கு. ஃபெடரல் பேங்க்குமே கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருந்தது. பட் ஆனால் இப்போ ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம லீவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நேற்றுக்கான மார்க்கெட்ல நிறைய நியூஸ் வந்ததுல இதுதான் வந்து ஹைலைட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான் நான் சொல்லி நினைச்சிருந்தேன். அண்ட் தென் டாடா மோட்டர்ஸை பொறுத்தளவுல அந்த அப்டேட் வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. பட் ஆனாலுமே இன்னும் நிறைய பேர் டவுட் இருக்கு. 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். டாடா மோட்டர்ஸ் நீங்க முன்னாடி வச்சிருக்கும் போது அந்த ரெக்கார்ட் டேட்ல நீங்க பார்ட்டிசிபென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா
16ஆம் தேதி உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா டீமர்ஜர் பண்ணிட்டோம். உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் ஷேர் வந்து எத்தனை வரப்போகுது அப்படின்றதெல்லாம் மெயில்ல வந்து குடுத்திருப்பாங்க. அண்ட் தென் நீங்க என்ன புரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணாலுமே அதுல இன்ஆக்டிவ் ஷேர்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். அது இன்னும் இன்ஆக்டிவாவே இருக்கும். என்னைக்கு ஆக்டிவா ஆகும் அப்படின்னா, NSE, BSEல டாடா மோட்டார்ஸோட அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் ஸ்டாக் வந்து என்னைக்கு லிஸ்ட் பண்றாங்களோ, அன்னைக்கு திரும்ப அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டாக்ஸா வந்து மாறிடும். சோ அது வரைக்குமே உங்க போர்ட்ஃபோலியோல அந்த அமௌண்ட் வந்து சேராதனால உங்க போர்ட்ஃபோலியோ நெகட்டிவா தான் வந்து இருக்கும். சோ இது அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் என்னைக்கு வந்து உங்களோட பிசினஸ்ல ஆட் ஆகுது, அதாவது அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து என்னைக்கு இங்க NSE, BSEல வந்து லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்களோட அந்த அக்கௌண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்கும். அன்னைக்கு தான் அந்த ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வரைக்கும் உங்க போர்ட்ஃபோலியோல நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது டாடா மோட்டார்ஸோட அந்த ரீசனா தான் வந்து இருக்கும். சோ அதனால எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துரும். அண்ட் தென் 24ஆம் தேதி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க. இப்ப டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனியா வந்திருக்கு. சோ அதனால அந்த டாடா மோட்டார்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருவாங்க. அந்த ஷேர், அதாவது அந்த டாடா மோட்டார்ஸ்னு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க அந்த ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து மாறிடும். சோ அது இப்ப ரூ. 400 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE செக் பண்ணி பார்க்கும்போது 6ல இருந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. சோ அந்த பிரைஸ்க்கு டீசென்ட்டான ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. தாராளமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கலாம். அது லாங் டர்ம்க்கு ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டா வந்து அமையும். சோ இது டாடா மோட்டார்ஸ்ல இருக்க விஷயமா இருக்கு. அண்ட் தென் அடிஷனலா கூட இன்னொரு நியூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க டாட்டாவோட பிக் பாஸ்கெட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஆன்லைன் சேல்ஸ் பண்ணும்போது இந்த தீபாவளி டைம்ல மட்டுமே கோல்ட் அண்ட் தென் சில்வர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்திருந்தாங்க. அது வந்து இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது 143% கோல்ட் காயினோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. சில்வர் காயினோட சேல்ஸ் வந்து 243% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இங்க கோல்ட் காயினை பொறுத்தளவுல 1 கிராம் ஆஃப் கோல்ட் காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி 14 இருந்து 15,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. யார் வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க மக்கள். சோ இங்க ஆன்லைன்லயுமே கோல்டு வந்து வித்தாங்க அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கு. இது பிக் பாஸ்கெட் மட்டும் விக்கல. இங்க ஜெப்டோ அண்ட் தென் ஸ்விக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் விக்கிறாங்க. அதாவது பிளிங்கிட் அந்த மாதிரி நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிறாங்க. சோ இங்க எல்லாரோட சேல்ஸ் ரிப்போர்ட்டும் வரல. பட் ஆனா பிக் பாஸ்கெட் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இங்க நம்ம தீபாவளிக்கு தேவையான அந்த ஸ்வீட் அண்ட் தென் அதுக்கான ஃபிளவர்ஸ், அதுக்கான டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு 54% வந்து இருக்குதா சொல்றாங்க. சோ இங்க தீபாவளி ஓரியன்டா இவங்க அந்த தீபாவளிக்கு தேவையான அந்த பொருட்கள் விற்கிறதே 54% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர்ல. பட் ஆனா கோல்ட் காயின் அண்ட் தென் அந்த சில்வர் காயினை பொறுத்தவரை 200% கிட்ட மட்டும் தான் ஏறி இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கோல்டு எங்க வித்தாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ரெடியா இருக்காங்க. சில்வருமே அதே மாதிரி தான் அந்த ஒரு ஆப்டிமிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிடலாம். சாட்டர்டே அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஒரு மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சரி ஓகே, ஏன் சாட்டர்டே வந்து மீட்டப் மாதிரி வைக்க கூடாது, நம்மளும் போவோம், அவங்க வந்தாங்க அப்படின்னா இங்க நீங்க யாரா வரீங்க அப்படின்னா அன்னைக்கு மீட்டப் வச்சு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சோ சாட்டர்டே அன்னைக்கு நம்ம அந்த சயின்ஸ் பார்க் இருக்குல்ல திருவண்ணாமலையில, சோ அந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஈவினிங் 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா வரவங்க அங்க வந்தீங்க அப்படின்னா நாங்க தான் இருப்பேன். அன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். அன்னைக்கு நம்ம ஒரு இன்டராக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். சோ நீங்க வர போறீங்க அப்படின்னா இங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானா வந்து வச்சுக்கீங்க. சோ இதுதான் இன்னைக்கு ஓவரால் நியூஸா வந்து சொன்னதா ஆசைப்பட்டது. அண்ட் தென் இந்த மீட்டப் நீங்க கேட்டு திருவண்ணாமலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் பார்க்கா வந்து இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மீட்டப் வந்து வைக்கிற பிளான்ல வந்து இருக்கும். நம்ம சாட்டர்டே அன்னைக்கு வரைக்க போறோம். அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து அக்டோபர் 25 வந்து இருக்கு. அக்டோபர் 25ஆம் தேதி ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 o'clock அந்த மீட்டப் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ் அண்ட் தென் இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். பாய்.